அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அமைச்சர் துரைமுருகன் அவரது மனைவியை மேலும் ஒரு சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து விடுவித்த உத்தரவை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். மதன், வழக்கின் பின்னணியை விவரிக்கலாம். கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரைக்கும் திமுக ஆட்சி அப்போது பொதுப்பணித்துறை அமைச்சராக பதவி வகித்த அமைச்சர் துரைமுருகன் கடந்த 2007ஆம் ஆண்டு முதல் 9ஆம் ஆண்டு காலகட்டத்தில் வருமானத்திற்கு அதிகமாக சுமார் 1,40,00,000 ரூபாய் சொத்து சேர்த்ததாக அவர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவருடைய மனைவிக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்கில் இருந்து இருவருமே கடந்த 2017ஆம் ஆண்டு வேலூர் சிறப்பு நீதிமன்றம் விடுவித்து உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை தொடர்ந்த வழக்குதான் நீதிபதி வேலுமுருகன் விசாரித்து வந்தார். அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவருடைய மனைவி தரப்பை பார்க்கும்போது சொத்துக்கள் வருமான வரி கணக்கில் காட்டப்பட்டுள்ளது. வழக்கில் குறிப்பிட்டுள்ள சொத்துக்கள் வழக்கு காலகட்டத்துக்கு முன்னதாக வாங்கப்பட்டது. அதே போல துரைமுருகன் மனைவிக்கு தனிப்பட்ட வருவாய் ஆதரவு இருந்தும் அவரையும் இந்த வழக்கில் சேர்த்துள்ளதாக அவர் வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. அதே போல ஆவண ஆதாரங்களின் அடிப்படையில் தான் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை எதிர்த்த இந்த மறு ஆய்வு மனு விசாரணைக்கு உகது அல்ல என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த ஒரு வாதங்களை ஏற்க மறுத்த நீதிபதி அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவருடைய மனைவி சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து விடுவித்து வேலூர் சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை இன்று ரத்து செய்து உத்தரவிட்டார். அதே போல வழக்கில் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து தினந்தோறும் விசாரணை நடத்தி 6 மாதத்திற்குள்ளாக இந்த வழக்கை முடிக்க வேண்டும் என்றும் தற்போது வேலூர் சிறப்பு நீதிமன்றத்திற்கு உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதன்.